வாருங்கள் நேயர்களே, உலக பார்வைக்கு செல்லலாம். நம் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சென்ற வாரம் நடந்த நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி உங்கள் மத்தியிலே ஒப்படைப்பதுதான் இந்த நிகழ்ச்சி என்பது நீங்களும் நாங்களும் அறிந்த ஒன்று. இப்போது தலைப்புச் செய்திகள். ஒபாமாவின் கிரீன் கார்டு சலுகை அறிவிப்பு. பெரும் மகிழ்ச்சியில் அமெரிக்க இந்தியர்கள். 2014 ஆண்டில் சிறந்த 25 கண்டுபிடிப்புகளில் ஒன்று மங்கள்யான். டைம் பத்திரிகை பரபரப்பு தகவல். திடீரென தங்கத்தை வாங்கி குவிக்கும் ரஷ்யா. இது அமெரிக்காவை வீழ்த்திய புதினின் அதிரடி முடிவா? இந்தியாவில் 60 கோடி மக்களுக்கு திறந்த வெளி கழிப்பறைதான் டாய்லெட். ஐநா சபை அறிவிப்பு. விடுதலை புலிகளுக்கு நார்வே ஒருபோதும் நிதி கொடுத்தது கிடையாது. எரிக் சொல்ஹம் விளக்கம். அமெரிக்காவை கண்டுபிடிப்பது கொலம்பஸ் இல்லையாமே, துருக்கி அதிபர் சொல்கிறார். இந்திய பயணத்தின் போது காஷ்மீர் பிரச்சனை பற்றி பேச ஒபாமாவிடம் நவாஸ் ஷெரீப் வலியுறுத்தல். 6 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை முன்னாள் அதிபர் சந்திரிகா மீண்டும் அரசியல் பிரவேசம். இலங்கை அதிபர் பதவிக்கு ஜனவரி 8ஆம் தேதி பொது தேர்தல். காஷ்மீர் தலைவர்களிடம் ஆலோசனை நடத்திய பிறகு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை. நவாஸ் ஷெரீப். கருப்பு பணம் பதுக்கியவர்கள் பற்றிய விவரங்கள் அம்பலப்படுத்த தயார். தி பிரான்ஸ் தி ஹேர் பல்சியோனி அறிவிப்பு. ஜப்பான் நாடாளுமன்றம் கலைப்பு என்ற பல்வேறு செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்போது எப்போதும் போல விமர்சன கண்ணோட்டத்தை பார்க்கலாம். நீங்கள் விமர்சிக்க வாருங்கள் என்று அழைத்திருக்கிறோம். அந்த அழைப்பை ஏற்றி கோவையிலிருந்து ஒரு குடும்பமே வந்திருக்கிறார்கள். இங்கே அந்த குடும்பத்தை பற்றிய அறிமுகத்தை சகோதரர் முனீர், சகோதரர் அஸ்ரப் அலி அவர்கள் கோவையில் இருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது தொடர்ந்து ஏறக்குறைய 1.5 வருட காலமாக இந்திய தௌஹீத் ஜமாத் நடத்தி வரும் இந்த நிகழ்ச்சிகளையும் உலக பார்வை நிகழ்ச்சியும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய சகோதரராக இருக்கின்றார். கோவையில் நடந்த குண்டுவெடிப்பில் போலீஸ் தடியடியால் அவர் கால் காயப்பட்டு மிகப்பெரிய அளவில் கண் பார்வை காது பார்வை எல்லாம் இழந்தக்கூடியவராக இருந்தாலும் கூட இந்த செய்தியை தொடர்ந்து பார்த்து விமர்சிக்கக்கூடியவராக வந்திருக்கின்றார். தற்போது அஸ்ரப் அலி அவர்கள் உங்களிடம் நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பற்றி விமர்சனங்களை செய்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க உங்களை பத்தி. வல்லோன் ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் கிடைத்திட துவா செய்தவனாக மோமன் கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் இந்த உலகத்தை, இந்த அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்தியங்கள் எப்படி நிலைகுலை செய்கிறது, இந்த எல்லா நாட்டுடைய நலன்களை கெடுப்பதற்காக அவர்கள் இளைஞர்களை, விரக்தியுற்ற இளைஞர்களை பிடித்து அவர்கள் மூலமாக அவர்கள் உதவி செய்வதாக சொல்லிக்கொண்டு பணமழையாலும் பல்வேறு பயிற்சிகள் கொடுத்து அவர்களை தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளாகவும் அமெரிக்காக்காரர்கள் தான் செய்கிறார்கள். இதை இந்த நிகழ்ச்சி பார்ப்பதன் மூலம் நான் நம்முடைய திருமலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இத்தனை ஹதீஸ்கள் இருந்தும் ஏன் நம்முடைய மக்கள் இருக்குல்ல இவ்வளவு அநீதிகளுக்கும் நாடு இழப்புக்கும் ஆளாகிறார்கள் என்று வருத்தப்பட்டு இந்த நிகழ்ச்சி பார்ப்பேன். சகோதரர்கள் அழகாக இந்த நிகழ்ச்சி பற்றி ஐஎன்டிஜே தேசிய தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் சகோதரர் முனீர் அவர்களும் மிக அழகாக விவரிப்பார்கள். கனத்த இதயத்துடன் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பேன் நான். எனக்கு இப்போது இந்த அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தினுடைய கண் இந்தியாவின் மீது இருக்கும், இளைஞர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்தது எனக்கு தோன்றும். நான் இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்து இங்கே வந்திருக்கிறேன். இந்தியா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஸ்திரமான அரசு அமைந்திருக்கிறது. இந்த அரசு அமைந்தால் இந்த நாட்டில் இருக்கிற நல்ல வளர்ச்சி ஏற்பட்டுவிடும். தொழில் புரட்சி, கல்வி வளர்ச்சி, விவசாயம் இதில் கவனம் செலுத்துவார் என்பதால் அதற்கு தடையாக இருக்க வேண்டும் என்று பெரும்பான்மையின மக்களால் சிறுபான்மைக்கு இருக்க ஆபத்து
சிறுபான்மையினர் பெரும்பான்மை மக்களுக்கு ஆபத்து என்று சொல்லி கலவரங்களை உண்டு பண்ணி நம்ம இளைஞர்களை கெடுத்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை இளைஞர்கள் கவனத்துடன் பார்க்க வேண்டும். பெரியவர்களும் பார்த்து இந்த நிகழ்ச்சியினால் இந்தியாவிலும் இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டு விடாமல் இருக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சி மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அஸ்ரப் அலி. அஸ்ரப் அலியை பொறுத்த மாத்திரத்திலே 1998 நடந்த அந்த பாம்பிளாஸ்டை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள், அந்த நிகழ்விலே சகோதரர் அஸ்ரப் அலி கண்ணை இழந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக போலீஸினுடைய தடியடி மூலியமாக, மோசமான தடியடி மூலியமாக அவர் அத்தனையும் இழந்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். கண்ணை இழந்திருக்கிறார். ஒரு காது அவருக்கு கேட்க முடியாது. நாமெல்லாம் உணரக்கூடிய வாசனையை அவரால் உணர முடியாது. இது கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலங்கள் 16 ஆண்டு காலங்கள் இந்த கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இது அத்தனையும் போலீஸினுடைய தடியடையினால். இப்போது அஸ்ரப் அலியினுடைய மனைவி அவர்களும் அவருடைய மகனாரும் அவருடைய தங்கையும் அவருடைய சொந்தக்காரர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கு துணையாக அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை தெரிவித்ததனால் அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த குடும்பங்கள் அனைத்தும் வந்திருக்கிறார்கள். இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். இறைவா, இவர்களுக்கு நல்லருள் புரிவாயாக என்ற பிரார்த்தனையை முன்வைப்போம். அவருடைய குறைகளை இறைவன் நாடினால் நீக்கிவிடுவான். அவளிடம் இருகரம் ஏந்துமோ. அல்லாஹ் அவருக்கு நல்லருள் பாவிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. ஐஎன்டி நிகழ்ச்சிகளையும் நான் கூர்ந்து கவனித்து வருகிறேன். தேசிய தலைவர் சகோதரர் SM பாக்கர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு அழைப்பு பணி என்ற தலைப்பில் பேசினார்கள். அவருடைய 25 ஆண்டுகள அனுபவத்தின் அடிப்படையில் அந்த உரை அமைந்திருந்தது. ஒரு ஆன்மீகவாதி எப்படி பேச வேண்டும் என்றும் அழைப்பு பணியாளர் எப்படி பேச வேண்டும் அவர் ஆற்றிய உரை என்னை மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. அவர் எந்த அமைப்பில் இருக்கிறார், அந்த சகோதரர் யார் என்றெல்லாம் பார்க்காமல் அந்த உரையை கேட்டால் கேட்டவர்கள் நன்றாக பேசக்கூடிய சூழ்நிலையும் பல்வேறு நிகழ்ச்சியும் அதில் இருக்கிறது. அதே போல் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிற சேரமான் மன்னரை பற்றியும் ஏர்வாடி இப்ராஹிம் ஷா வலியுல்லா அவர்களை பற்றியும் சொன்னார்கள். அந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து தலைவர் அவர்களுக்கு அடுத்து இன்னொரு பேசினார். அவரும் மிக அழகாக பேசினார். ஆனால் அந்த உரையின் இடையிலே நபிகள் பெருமானார் அவர்களை இறை தூதர் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற முறையில் அல்ல, தலைவர்கள் பேச்சின் போது குறிப்பிட்டார்கள் நளினமாக பேச வேண்டும் என்று. அந்த நளினம் அந்த ஒரு இடத்தில் குறைந்தது. நபிகள் பெருமானார் அவர்களை அல்லாவின் நாங்கள் செய்கின்ற தியாகத்திற்கு அல்லாவிடம் கூலி பெற்றுத்தற்குள்ளே இடைத்தலைவராக புரோக்கராக நபிகள் நாயகம் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அது ஏதோ அரசியல் புரோக்கர் சுப்பிரமணிய சாமி என்று சொல்வதைப் போலவோ அல்லது வீட்டு புரோக்கர் குப்புசாமி என்று சொல்வதைப் போல ஒரு கஷ்டமான இருந்தது. இந்த பேச்சின் போது இந்த மாதிரி பேசினால் சாதாரணமாக நல்ல கருத்துக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்கிறவர்கள் கூட சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால் இந்த நிகழ்வுகளை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும். நன்றி அஸ்ரப் அலி. அது எப்படி நிகழ்ந்தது என்று நமக்கு தெரியல. நீங்க சொல்லும் போதுதான் யார் அப்படி பேசினார் என்பது எனக்கு புரியல. எனக்கு அடுத்து பேசியவர். சரி, நான் என்னன்னு கண்காணித்து அதை கண்டிப்பாக மாற்ற சொல்வோம். நளினம் என்பது இல்லாத ஒரு பேச்சு இருக்கவே கூடாது என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். எந்த விதத்திலும் அது அல்லாஹ்வுடைய ரசூலை பேசுகின்ற போது அதில் மிக மரியாதை இருக்க வேண்டும், கண்ணியம் இருக்க வேண்டும். கண்ணிய குறைவாக அவர் பேசியிருப்பார் என்றால் கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது. அவரை தனிப்பட்ட முறையிலும் நாம் கண்டனம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் உங்களுடைய பேச்சு 25 ஆண்டு காலத்துடைய உங்களுடைய பிராக்டிக்கல் லைஃபில் கிடைத்த அனுபவத்தின் மூலம் சொன்னதான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதே மாதிரி அரசியல் பற்றி ஐஎன்டிஜி அரசியலில் தலைமை எப்பவுமே காட்டிய சமிக்கைப்படி தான் செயற்குழு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லா கட்சியிலையும். அதே மாதிரி தான் ஐஎன்டிஜிலையும் நடந்தது. தலைவர் அவர்கள் நிர்வாக குழு முதல்வர் அமைச்சர் அவர்கள் வீட்டுக்கு சென்று பேசி வந்தவுடன் வாசலிலே தலைமை அதிமுக ஆதரவு என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்து வந்தார்கள். பின்பு செயற்குழு கூடி முடிவெடுக்கும் என்று சொன்னார்கள்.
செயற்குழு கூடி முடிவெடுத்தது அதிமுக ஆதரவு என்ற முடிவெடுத்தது. அதன் பிறகு பேசிய தலைவர் அதிமுக ஏன் ஆதரிக்க வேண்டும், திமுகவை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்துக்களில் பரிமாறப்பட்டன. அந்த கருத்துக்கள் உங்கள் முன் வைக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அதிமுக ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. சகோதரர் முனீர் அவர்கள் பேசினார் என்று நினைக்கிறேன். அதிமுக ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று அதை மட்டும்தான் காட்டினீர்கள். திமுக ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று செயற்குழுவில் கூறிய கருத்துக்களை நீங்கள் காண்பிக்கவில்லை. இது ஒரு சார்பு நிலையில் இருப்பதாக கருதுகிறேன். அதே போல் இந்த ஐஎன்டிஜே கூட்டங்களில் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிரானது இஸ்லாம் என்ற தலைப்பில் பேசும்போது கூட முன்னாள் முதல்வருக்கு தண்டனை கிடைத்தது ஊழல் நாள் இல்லை, வேறு காரணம் என்று சொல்லி அவர் அதிமுகவின் சாயல் சமுதாயத்தை கொண்டு போவது போல் தெரிகிறது. இதை பற்றி விளக்கம். நல்லது நல்லது, நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுலேயும் கூட அது தொடர்ந்து ஒளிபரப்பப்படாமல் நீக்கப்பட்டிருக்கு கூட நீங்க சொல்லித்தான் இப்பவே நமக்கு தெரியுது. ஆனா 2 கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு மெஜாரிட்டி அடிப்படையில தான் அதிமுக ஆதரவு என்ற நிலை அப்போது எடுக்கப்பட்டது. இப்போதும் சொல்லுகிறோம், எப்போதும் சொல்லுகிறோம், நம்மை பொறுத்த மாத்திரத்தில் எந்த கட்சிகளையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்ல, எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல. நம்முடைய சமுதாயத்துக்கு எது நன்மையோ அந்த அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்படுகிறது. இப்பவும் கூட நம்ம எந்த கூட்டணிலையும் கிடையாது, அதிமுக கூட்டணிலேயே திமுக கூட்டணியிலேயே அது இல்லாத கூட்டணிலேயே கிடையாது. அதனால அந்தந்த நேரத்தில் எடுக்கப்படுகின்ற அப்பவே எடுத்தோம், அப்ப ஆதரிச்சோம், அதோட விட்டுட்டோம், வெளில வந்துகிட்டே இருந்தோம். அந்த தேர்தலில் இந்த தண்டனையை பொறுத்தவரை நம்ம தண்டனையை எதுக்கல, நம்ம தண்டனை கொடுக்கப்பட்ட முறையை தான் நம்ம சொன்னோம். அது நம்ம கண்டனத்துக்குரியது. எதை கண்டனத்துக்குரியது ஆக்கணும்னா அந்த அவர் வரம்பு மீறி சில விஷயங்களை அவர் செய்திருப்பது என்பது இதுவரையில் நம்ம நீதிமன்றத்தினுடைய வரலாற்றில் பார்க்காத ஒன்றாக இருந்துச்சு. அதை விமர்சனம் பண்ணமே தவிர தண்டனை அல்ல. தண்டனை என்பது கண்டிப்பாக யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டனை பெற்றே தீர வேண்டும் என்பதில் எந்த விதமான டவுட் இல்லை. ஆனால் அப்பவே முதல் நாள் அன்றைக்கே நான் அதை விமர்சனம் பண்ணி சொல்றப்பயே ஒரு விஷயம் வெளியில வந்துச்சு. என்ன விஷயம் வெளில வந்துச்சுன்னா அப்பவே சொன்னேன், இவர் செய்திருக்கக்கூடிய, அதாவது நீதிபதி குன்கா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு தண்டனைக்கு பதிலாக அவருக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தி தரும், ஒட்டுமொத்த தமிழகமும் அவருக்காக அழுண்டு சொன்ன அதே மாதிரி தான் நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த தண்டனை கொடுத்த முறையை தான் நம்ம விமர்சனம் பண்ணோம். தேர்தல் நேரத்தில் அரசியல் பேசலாம். இஸ்லாம் பயங்கரவாதம் என்ற தலைப்பில் ஆன்மீகவாதிகள் பேசும்போது ஜெயலலிதாமையாருக்கு கொடுத்த தண்டனை தண்டனைக்கு இந்த பயங்கரவாதி எதிர்ப்பாளர்கள் என்பதுதான் கிடைத்தது. இந்த மாதிரி அதிமுக சார்பாக பேசுவதைப் போலவே யார் பேசினாலும் அது கண்டனத்துக்குரியது. கண்டிப்பா கண்டிப்போம் உங்கள் நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன். அப்படியா? கண்டனத்துக்குரிய சித்திக்கு பேசின பேச்சுன்னு நினைக்கிறேன், கண்டனத்துக்குரியது. அப்படி இருந்தா சரியில்லாத ஒன்று. அதே மாதிரி தலைவர் கலைஞர் பத்தி நீங்க அடிக்கடி மனைவி துணைவின்னு வரும்போது அவரை தான் இது பண்றீங்க, மேற்கோள் காட்டுறீங்க. ரெண்டாவது ஒரு மூத்த தலைவர் ஓய்வு பெறணுங்கிறீங்க, சுறுசுறுப்பாக இறங்கிட்டு இருக்காரு. அடுத்து அவரை பற்றி கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இருட்டு ராத்திரிகள் பற்றிய சம்பவங்களை உங்களுடைய முகம் ஒரு ஆன்மீக முகமாக இருக்கிறது. நல்ல பக்குவப்பட்ட பேச்சை நீங்கள் பேசுகிறீர்கள். இந்த கவிஞர் கண்ணதாசன் கூடிய கருத்துக்கள் நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தால் அது நான் குறிப்பிட்டது கண்ணதாசன் குறிப்பிட்டார் தான் குறிப்பிட்டேன். அது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டியதான். இன்ஷா அல்லாஹ் தவிர்க்கப்பட வேண்டும். கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க மிமிக்ரி செய்து பேசுறீங்க, அதையும் இல்லாமல் ஆக்கிட்டேன். இப்ப சமீபத்தில் இல்லையே, பாத்தீங்கன்னா இருந்திருக்காத சமீபத்துல கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களுடைய முகம் ஆன்மீக முகம். அந்த முகத்தோடு இருக்கும்போதே கட்சி இருக்கு இல்லையா, மறந்து சகோதரர் எஸ்.எம். பாக்கர் அவர்கள் பேசுகிறாருன்னா எங்க இருந்தாலும் கேட்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்க இந்த சார்பற்ற நிலை இருக்கணும். இல்ல இஸ்லாமிய பணிங்கிற தலைப்புல பேசுனீங்க இல்லையா, அந்த தலைப்புல பேசின உரை இருந்திருக்கு இல்லையா, நீங்களே திரும்ப கேட்கணும். அது ரொம்ப அழகான உரை. அதே மாதிரி பேசணும். அதே மாதிரி நீங்க பேசணும். பேசுனீங்கன்னா உங்களை எப்பவுமே இருக்கு இல்லையா, ஒரு ஐஎன்டிஜி தலைவராக இருக்க மாட்டீங்க. இந்த சமுதாயத்தில் சிறந்த பிரதிநிதியா நீங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த ஐஎன்டிஜி நிறைய பணிகள் செய்றீங்க, ரத்த தானம், பல்வேறு நிகழ்ச்சிகள், அதோட இந்த சரித்திரத்தை ஆகிற நிகழ்ச்சியும் செய்யணும்னு உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே எப்படி சொல்றதுன்னே தெரியல. இப்படி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சகோதரர் தான் நமக்கு தேவை.
இந்த விமர்சனங்கள் தேவையல்ல, அது அப்படியே ஒளிபரப்பு செய்யப்படும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதுல எதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதை மிக தெளிவாக தீர்மானமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக தவிர்ப்போம். அது யார் சொன்னாலும் தவிர்ப்போம். அதில் அஸ்ரப் அலிக்கு நாம் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ரப் அலி போன்ற நல்ல சகோதரர்கள் மூலியமாக நம்முடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டக்கூடியவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட சகோதரர்களை தந்திருக்கிறார். அஸ்ரப் அலி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். ஸலாம் அலைக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இதுபோன்று நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். உங்களுடைய விமர்சனங்களை தாராளமாக நேரடியாக எங்களுடைய விண் தொலைக்காட்சி அலுவலகத்தில் வந்து நேரடியாக விமர்சனங்களையும் ஆதரவுகளையும் தெரிவிக்கலாம். அதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த நிகழ்வை நாம் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841070558 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் தாராளமாக உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. கண்டிப்பாக செய்திகளுக்கு செல்லலாம். நீண்ட ஒரு விமர்சனம், ஒரு அற்புதமான விமர்சனத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து உலகத்தினுடைய கண்களில் எப்போதுமே அமெரிக்கா தான் இருக்கும். அது அமெரிக்கா தான் இப்போது வைத்திருக்கிறது. அமெரிக்கா கொடுத்திருக்கின்ற அற்புதம் என்ன தெரியுமா? ரொம்ப நீண்ட நெடிய நாட்களுக்கு அப்புறம் மக்கள் மீது கருணை கொண்டு பார்த்திருக்கிறது. எப்போதுமே பக்கத்து நாடைத்தான் பார்க்கும். பக்கத்து நாடுக்குள் எப்படி உள்ள நுழையலாம் என்பதைத்தான் பார்க்கும். ஆயுதங்களை எப்படி விற்கலாம் என்பதுதான் அவர்களுடைய சிந்தனையில் இருக்கும். மக்கள் சிந்தனை என்பதெல்லாம் நடக்காத காரியமாக இருக்கும். ஆனால் இப்போது மக்கள் சிந்தனையிலே வந்து அமெரிக்கா சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. எதனால் என்று பார்த்தால் விழுந்த அடி விழுந்துச்சுன்னா அந்த அரசியல்வாதி தலைவன்லாம் அற்புதமா ரெண்டு ஹவுஸ்லயுமே வந்து மாகாணத்திலே அடி நிமித்தி தள்ளிவிட்டானுங்க. பட்ட அடியில ஜனநாயக கட்சி புத்துணர்வு பெற்று எழும்பி விட்டது. எந்த அளவுக்கு ஒபாமா சொல்லிட்டாரு, இவ்வளவு நாள் வெயிட்டிங்ல இருந்துச்சு கிரீன் கார்டு. இந்த கிரீன் கார்டு வந்து இவ்வளவு நாளா வெயிட்டிங்ல இருந்துச்சுங்க. அப்ப இப்ப என்ன பண்ணிட்டாரு, யாரெல்லாம் உள்ள என்ட்ரி பண்ணியோ 5 வருஷம் எவெல்லாம் இருந்துட்டியோ 5 வருஷம் எவெல்லாம் வந்து வரி கட்டினியோ போயா உனக்கு கிரீன் கார்டு உனக்கு மட்டும் இல்ல, உன் பிள்ளைக்கு, உன் குட்டிக்கு, உன் மனைவிக்கு, உன் மக்களுக்கு, உன் பெற்றோருக்கு எல்லாருக்கும் கிரீன் கார்டு போ அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. வரவேற்போம். பிளாக் புஷ், நீங்க இவ்வளவு காலமா 2வது தடவை உட்கார்ந்தோம். நீங்க செஞ்ச ஒரு நன்மையா நம்ம கண்ணுக்கு படுறது இந்த ஒரு விஷயம். உண்மையிலேயே அற்புதமான விஷயம். இந்த கிரீன் கார்டு கொடுத்துட்டீங்கன்னா நிம்மதியா அந்த மக்கள் வாழ்வான், நிம்மதியா இருப்பான். இல்லைன்னா அந்த மக்கள் முளமாரித்தனம் பண்ணுவான். அந்த முளமாரித்தனம் முடிச்ச வைத்தனம்னா இல்லாம போகும். ஆனால் இது அறிவிக்கிறாங்க. ஒன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, H1B விசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறப்ப தாராளமா நீங்க H1B விசாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இப்ப மாப்பிள்ளைக்கான டிமாண்ட் கூடிருது. H1B விசா கிடைச்சிருச்சுனாவே அவன் அமெரிக்க மாப்பிள்ளை ஆயிடுறான். பல்லாயிரம் டாலர் சம்பளம் வாங்கக்கூடிய ஆயிரனோட நம்ம தமிழ்நாட்டுல மாப்பிள்ளை கிடைச்சிடும். ஏன்னா H1B விசா வச்சுக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்குங்கிற ஸ்கோப்ங்கிறதுனால அவங்க மனமடிக்க கூடிய பெண் எந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரங்களா இருந்தாலும் யாராவது அவங்களுக்கு சேர்த்து கிரீன் விசா அப்படிங்கிற வாய்ப்பையும் ஒபாமா ஓபன் பண்ணியிருக்கிறது. மட்டுமல்லாமல் ஏறக்குறைய பார்த்தோம்னா லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 11 மில்லியன் லத்தீன் அமெரிக்கர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வாசலையும் திறந்து வைத்திருக்கிறார். இல்ல கண்டிப்பாக பாத்தீங்கன்னா 11 மில்லியன் நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க இல்லையா, இந்த அறிவிப்பு செய்யற அன்றைக்கு லத்தீன் அமெரிக்காவுடைய டிவியும் அந்த நேரத்துல வேறொரு நிகழ்ச்சி வந்து கலை நிகழ்ச்சி போட்டுட்டு இருக்கானா. என்னடா எல்லாரும் சேர்ந்து பிளாக் புஷ் சொன்ன அந்த அறிவிப்பை பிளாக் அவுட் பண்றானுங்க. யாரெல்லாம் பண்றா? பிபிசி பண்றான், சிஎன்ஏ பண்றான், எல்லா விதமான வேல் லெவல்ல எல்லா டாப்பஸ்ட் தொலைக்காட்சிகளும் அத்தனை டிவி சேனல்களும் அன்றைக்கு அவருடைய அறிவிப்பை வெளியில் சொல்ல மறுத்து விட்டார்கள் அல்லது புறந்தள்ளி விட்டார்கள். அப்படின்னா எப்பா என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களே, எல்லாமே ஜனநாயக முறைப்படித்தான் நடக்கும், எல்லாரும் ஒண்ணு நாங்கள் ஒண்ணு நீங்கள் ஒண்ணுலாம் சொல்றீங்களப்பா. அப்படி இல்லை அமெரிக்காவில் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை. அமெரிக்காவுடைய அதிபர் அறிவிக்கிறார், அதையும் கூட நாங்கள் நினைத்தால் தடுப்போம் என்று தொலைக்காட்சிகள் முயற்சிக்கிறது என்றால் அத்தனை தொலைக்காட்சிகளுக்கு யாருடா பின்னணி நீங்க பாத்தீங்கன்னா ஜியோனிஸ்டுகள். எஸ், யூத தலைவர்கள் தான், யூதர்கள் தான் அதனுடைய மிக பிரம்மாண்டமான இடத்துல இருக்கிறாங்க. அதனால ஒரு செய்தி கூட வெளியில வரலையா. தொடர்ந்து எத்தனை நாள்? 1-2 நாள் இல்ல, 30 நாட்கள் பிளாக் அவுட் ஆகுது. எதுவுமே வரல, பிளாக் அவுட் ஆகுது. ஒரு இந்தியன் சேனல் அதற்கு ஒரு டேப் கிடைக்குது.
அந்த டேப் கிடைச்சதுக்கு அப்புறம், அந்த டேப் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவில் இப்படி ஒரு நல்லது நடந்திருக்குங்கிற உண்மையே வெளியில இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல செய்தி பத்திரிகைகள் இருக்கு, செய்தி நிறுவனங்கள் இருக்கு, அவர்கள் கூட இந்த செய்தியை பெரிய அளவில் காட்டல. ஏன்னா இது இந்தியர்களுக்கு பெரிய வரப்பிரசாத மாதிரி, இந்தியர்கள் பல இயக்கத்துல இருந்து கேள்விக்குறியா இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அமையக்கூடிய இந்த செய்தி வரல. ஆனா நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும், தமிழர்களுக்கு பொறுத்த வரைக்கும் முறையாக அங்கு சொல்லுவோம். ஆனா லத்தீன் அமெரிக்கர்கள் அந்த நாட்டுக்கு வர்றதை பாத்தீங்கன்னா உயிரை பணையம் வச்சு வருவாங்க. ஏன்னா எல்லை தாண்டி வர்றப்ப துப்பாக்கி சூடு நடக்கும், பெரிய ஆறு ஓடிக்கொண்டு இருக்கும், அந்த ஆறு வழியாக கயிற்றை பிடித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராத்திரி நேரத்தில் ஒளிஞ்சு பதுங்கி, அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு என்ற மிகப்பெரிய வெஜிடபிள்ஸ் போன்ற பெரிய வாகனங்களை, லாரிகள், கண்டெய்னர்கள்லாம் வரும். அந்த கண்டெய்னருடைய கோல்டு ஸ்டோரேஜுக்குள்ள உயிரை பிடித்து கொண்டு இந்த அமெரிக்காவில் நுழையக்கூடியவர்கள் தான் 11 மில்லியன் என்று சொல்கின்றார்களே. ஏறக்குறைய அதில் 80% பேர் தங்களுடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் தங்களுடைய வாழ்வாதாரம் நன்றாக இருக்குமே என்ற அடிப்படையில் தான் அந்த நாட்டுக்குள் நுழைந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி நம்ம நாட்டில் இப்ப குளிர்கால கூட்டத்தொடரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்திய பாராளுமன்றம், அதே நேரத்தில் நம்முடைய சட்டசபை அப்படி அங்கே டிசம்பர் 11 எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 அவையிலும் மெஜாரிட்டியாக இருப்பது எதிர்க்கட்சி. ஆக ஒபாமாவை எந்த அளவிலே வீழ்த்த வேண்டும் என்பதிலே பெரிய வியூகம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். டிசம்பரிலே என்ன நடக்கும், டிசம்பர் 11 என்ன நடக்கும், ஏனால் அப்போதுதான் நிதிநிலை மசோதாவை தாக்கல் செய்கிறார் என்ற செய்தியும் வந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒபாமாக்கு எந்த அதிகாரம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒபாமாக்கு அதிகாரம் இருக்கிறது. அவருடைய அந்த வீட்டோ பவரை பயன்படுத்தி தான், தனி அதிகாரம் என்று சொல்வார்கள், அந்த தனி அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி தான் இதை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். இதை சட்டப்பூர்வமாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த சட்ட ரீதியாக இவர்கள் போய் உள்ளே கை வைக்க வேண்டும் என்றால் இன்னொரு 4 ஆண்டுகள் ஓடிவிடும். இன்னொரு 4 ஆண்டுகள் ஓடியே போயிடும். அதையெல்லாம் கரெக்டா கணக்கு போட்டு கிளீனா ஒரு ப்ரொஃபசர் எந்த அளவுல வேலை செய்யணுமோ, ஏன்னா ப்ரொஃபசர்ல என்னதான் இருந்தாலும் அறிவுஜீவி இல்லையா, ஒரு பெரிய சட்ட ரீதியான சட்ட விற்பனர் இல்லையா, தெளிவா கொண்டு வந்து காயின் அடிச்சு தான் போறதுக்கு முன்னாடி ஒரு சீல் அடிச்சுட்டு போயிட்டாரு. உண்மையிலேயே பாராட்டுவோம் பிளாக் ஒபாமா அவர்களே. நாம் சொல்ல நினைப்பதெல்லாம் இதுல நீங்க நல்லது செஞ்சீங்க இல்லையா, இப்படி இந்த வெளிநாட்டு கொள்கையிலையும் வெளியுறவு கொள்கையிலையும் நீ வேறதுக்கு முன்னாடி நல்லது செஞ்சிருயா, நல்லது செஞ்சுச்சா ஆண்டாண்டு காலம் சொல்வார்கள். இன்றைக்கும் கூட, இன்றைக்கும் யாரையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த உண்மை. அத்தனை ஜனாதிபதிகளில் ஒருவராக நீரும் இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு 10 ஜனாதிபதியை குறிப்பிட்ட மாதிரி நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? அப்படி சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு புஷ்ஷை சொல்லிக்கிட்டு இருக்கிறது திட்டத்துக்கு சொல்றோம். ஆனா ஒபாமாவை ஒரு நல்ல இடத்துல சொல்லணும். அப்படிங்கிற அளவுக்கு நீங்க மாறணும்னா நல்ல விஷயத்த பண்ணுங்கய்யா அப்படின்னு நம்ம சொல்லி, வெளியுறவு கொள்கையில உங்களுடைய மாற்றத்தை பண்ணுங்கய்யா அப்படின்னு அடுத்த அமெரிக்காவில் உள்ள செய்தி தான் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு என்று பார்த்தோம் என்றால் டைம் பத்திரிகை 22 சிறந்த கண்டுபிடிப்புகளுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கு 2014. அதுல எந்த அளவிற்கு என்றால் இந்தியாவுடைய மங்கள்யானுடைய கண்டுபிடிப்பு தான் மிக சிறந்த கண்டுபிடிப்பு. ஏன்னா ஒரே அட்டம்ப்ட்ல மங்கள்யானை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அமெரிக்க நாடுகளோ அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ அனுப்புறப்ப யாராலையும் முதல் டயத்துல கொண்டு போய் அங்கு மங்கள்யானை வைக்க முடியவில்லை, அங்கு போய் இறங்க செய்ய முடியவில்லை என்றதுனால நீங்கள் தான் மிக அற்புதமாய் செய்திருக்கின்றீர்கள் என்று டைம் பத்திரிகை எழுதியிருக்கு. ஆனா இதே டைம் பத்திரிகை தான் ஒரு நக்கல் பண்ணிச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். எந்த அளவுக்குன்னா ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் ஒரு இடத்துல ஒரு கிளப்ல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இருக்கக்கூடிய இந்திய விவசாயி வெறும் மேல அரை நிர்வாணத்தோட ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வந்து கதவு தட்டாரு. அது இருக்கக்கூடிய இடம் விண்வெளியாக இருக்கின்றது, சந்திர மண்டலமாக இருக்கின்றது என்ற போன்ற ஒரு கார்ட்டூனை போட்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதுக்கு மிகப்பெரிய கண்டனங்களை எல்லாம் நாம் எல்லாம் தெரிவித்தோம். கண்டனம் தெரிவித்த பின்னாடி மன்னிப்பும் கேட்டது. ஆனால் அதே டைம் பத்திரிகை தற்போது வரவேற்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஆச்சரியமாக இருக்கின்றது. கண்டிப்பாக அடுத்த செய்திக்கு நாம் செல்லுவோம். செல்வதற்கு முன்பு நம்முடைய இந்திய தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாநில பொருளாளராக இப்போது மாநில ரீதியாக பொறுப்பில் இருக்கின்ற தொண்டியப்பா அவர்களுடைய தந்தையினுடைய இறப்பு நம்மை விட்டு அவர் சென்று விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த இறப்பை பற்றிய செய்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோட்ல தொடரும். நாளைக்கு சந்திப்போம். ஸலாம் அலைக்கும்.